முகத்துல நெறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நெறைய வாட்ஸ் வரும். மருக்கள் அப்படின்னு சொல்றோம். முகத்துல வந்து சின்ன சின்னதா ஒரு முகப்பருக்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். மரு வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணே 1 இருக்கு, 2 இருக்குன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக நெறைய வந்துடுற மாரி இருக்கும். நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய நெறைய மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு அந்த கருமை நிறத்துல ஒரு திட்டுக்கள் வர்றது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகத்துல நெறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நெறைய வாட்ஸ் வரும். மருக்கள் அப்படின்னு சொல்றோம். முகத்தில் இந்த மரு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? அதே மாதிரி சின்ன சின்னதா நம்மளுடைய முகத்தோட அழகையும், பொலிவையும் கெடுக்கக்கூடிய மாதிரி ஆக்னிஸ் நெறைய பேருக்கு வரும். முகத்துல வந்து சின்ன சின்னதா ஒரு முகப்பருக்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 2மே பார்த்தோம்னா, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நம்ம முகத்துல அப்படியே தெரியும். ஒரு சிலருக்கு மரு வந்து அப்படியே பெருசாக ஆரம்பிச்சுரும். இருக்க இருக்க அதோட சைஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள், இந்த மாதிரி அன்வான்டடா வரக்கூடிய வாட்ஸ், மருக்கள், இதை எப்படி இயற்கையான முறையில சரி செய்யலாம்? மரு வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணே 1 இருக்கு, 2 இருக்குன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக போக நெறைய வந்துடுற மாரி இருக்கும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய நெறைய மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு அந்த கருமை நிறத்துல ஒரு திட்டுக்கள் வர்றது, மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு. இதனோட சேர்ந்து மருக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முகப்பரு வருவதற்கும் நெறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இந்த மாதிரியான முகப்பருக்கள் வர்றது, ஃபேஸ்ல வந்து வாட்ஸ் நெறைய வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இத எதனால நம்ப சரி பண்ணலாம்? முக்கியமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. பிரெக்னன்சி டைம்ல பார்த்தோம்னா, பெண்களுக்கு மருக்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். நெறைய வந்து மருக்கள் வரும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் அது அப்படியே இருந்துரும். இல்லன்னா ஒரு சிலருக்கு அந்த சைஸ் வந்து அதிகமாயிட்டே போகும், மருக்கள். இது உடல் முழுவதுமே ஒரு சிலருக்கு மருக்கள் இருக்கும். வாட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு டிஷ்யூ மாதிரி குரோத் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் நம்ம வந்து மருக்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத சரியாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஒரு முறை மருக்கள் வந்துச்சுன்னா, இது எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ் இருக்குன்னா நம்ம முகத்திலயோ, இல்ல உடல்ல வேற எங்கேயாவது இருக்குதுன்னா, நம்ம வந்து நெறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். லேசர் எடுக்கிறோம். ஸோ இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அத ரிமூவ் பண்ணுவாங்க. பட் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம திரும்ப திரும்ப அத ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எதனால இது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு அடுத்தது நம்ம பிளட்ல நெறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல அதிகமாக இருந்தாலோ, நமக்கு மருக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம எப்படி சரி செய்யணும்? உணவு மூலியமாகவே இதை வந்து சரி செய்துக்கலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஜென்ரலா நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் தான். இதை தொடர்ந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா, அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளோ, சிகிச்சை முறைகளோ ஃபாலோ பண்ணணும். அதாவது நமக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் இல்ல ஹைப்போ தைராய்டிசம் இருக்குன்னா, அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளை எடுக்கணும். முக்கியமா இந்த பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோன்ஸ் வந்து நெறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால பெண்களுக்கு இது ஏற்படும். இதுவே ஆண்களுக்கும் என்னன்னா, இன்றைக்கு காலகட்டத்தில தைராய்டு இஷ்யூஸ் வந்து ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, என்னென்ன வழிமுறைகள்? முக்கியமா நெறைய டஸ்ட் பொல்யூஷன்ல வந்து நமக்கு அதிகமா நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயங்கள்ல தான் அந்த பொல்யூஷன் நெறைய எக்ஸ்போஸ் ஆகும்போது, அந்த சமயங்கள்ல வாட்ஸ் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்வெட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமான வியர்வை வர்றதும் ஒரு மருக்கள் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளுடைய டெய்லி இப்போ வெளியில போயிட்டு வரோம்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது ஃபேஸ் வந்து வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லன்னா நமக்கு நெறைய டஸ்ட் பட்டு பட்டு இதுவே நமக்கு வந்து ஆக்னி வர்றதுக்கோ, இல்ல மருக்கள் உருவாகுறதுக்கோ காரணமாக இருக்கலாம். நெறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்.
ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆக்னி மாதிரி, அதாவது முகப்பருக்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, மருக்கள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான மூலிகைகளோ இல்லை சிகிச்சை முறைகளோ எடுக்கணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலர் வந்து மருக்கள் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஃபேஷியல் பண்ணால் சரியாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆசிட் பேஸ்டு இருக்கக்கூடிய லிக்விட்ஸோ இல்லை ஆயின்மெண்ட்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம வைக்கும்போது கரெக்டாக பார்த்து அந்த வாட்ஸ் மேலே மட்டும் வைக்கணும். ஸ்கின்ல படும்போது அது வந்து புண்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவே ஒரு ஸ்கார் மாதிரி உருவாயிடும். அது மறையிறதுக்கு நம்ம அதுக்கான சிகிச்சைகளை அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நேச்சுரலாக நம்ம உடலில் வரக்கூடிய, முகத்தில் வரக்கூடிய அந்த மருக்களை மறைய வைக்கவும் முகப்பருக்களை போக வைக்கிறதுக்கும் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போது நேச்சுரலால் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் சொல்லலாம். நெல்லிக்காய் பவுடராகவோ இல்லை நெல்லிக்காயை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி குடித்தோம்னாலும் நம்ம உடலில், அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குணமாகுது. பேசிக்காக பார்த்தோம்னா திரிஃபலா சூரணத்தை முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இது தினமுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். திரிஃபலா சூரணம் இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு கலந்து முகத்தில் அப்ளை பண்ணணும். அதுவும் முகம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணலனாலும் இந்த வாட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில், மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு சீக்கிரமாக இதுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இதில் எப்படி நம்ம பண்ணலாம்னா, டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரமாவது முகத்தில் அது இருக்கணும்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்பொழுது இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சம் திரிஃபலா சூரணம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு எலுமிச்சை சாறு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து ரோஸ் வாட்டரோ தண்ணீரோ விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதை வாஷ் பண்ணுறதுக்கு படிகார நீரை வந்து பயன்படுத்தலாம். படிகார நீர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. படிகார நீர் அப்படின்னு சொல்கிறது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு காட்டனில் டிப் பண்ணி அந்த மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இதை தொடர்ந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெங்காய சாறும் பூண்டு சாறும் சம அளவு எடுத்துக்கணும். இது வாரத்துக்கு 2 முறை பண்ணாலே போதும். வெங்காய சாறு, பூண்டு சாறு ரெண்டுமே நல்லா கலந்து மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வாரம் ஒரு 3 நாள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய மருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அந்த சைஸ் வந்து குறைஞ்சி நம்ம இடத்துல இருந்து அது உதிர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி முகத்தில் ஏற்படக்கூடிய மருக்கள், முகப்பருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இது மறையிறதுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நலங்கு மாவோ இல்லை பஞ்சமூல குளியல் பொடியோ நம்ம பயன்படுத்தலாம். இது நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலையோ ஃபேஸில் வந்து திரும்ப திரும்ப டஸ்ட் படிகிறதுனாலையோ முகப்பருக்கள் ஏற்படுது. அதுக்கு இந்த பஞ்சமூல குளியல் பொடியை நம்ம என்ன பண்ணலான்னா பசும் பாலில் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். முகப்பருக்களுக்கும் சரி, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற மருக்கள் நீங்கவும் வாரம் 2 முறை இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை தாண்டி நமக்கு பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு பிளட் பியூரிஃபையருக்கு நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தாலும் பிளட் பியூரிஃபையர் அது ஆகும்பொழுது ஈஸியாக முகத்தில் இருக்கக்கூடிய மருக்கள் உதிர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.